பார்த்தலாம். இதுக்கு நான் குக்கரில் வந்துட்டு பருப்பு தேவையான அளவுக்கு 1 கப்பு போல் பருப்பு எடுத்துக்கோங்க. குக்கரில் அதிகமாக தண்ணி விடாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம மற்ற ஜாமான்களை போடும்போது அது கொஞ்சம் மேலே எலும்பி வரும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா விசிலுக்கு வெளியே ரொம்ப தண்ணி வந்து அடுப்பே நாசமாயிடும். ஸோ தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இது கூட மஞ்சள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கல் உப்பு இல்லாட்டி நீங்கள் வந்து இந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்து உப்பு தான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஜீரகம், இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் 1 ஸ்பூன் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பழுத்த தக்காளியை ஒன்று வெட்டி போட்டு இப்போ விசில் வச்சிடலாம். மிளகாவும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதோட நம்ம வெட்டி வச்சிருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதை வீட்டில் பறிச்சது தான். இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க. அந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த முருங்கைக்காய் வந்து இந்த மசாலாவில் நல்லா பிறண்டு வரணும். நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றுறதுனால குக்கரில் அந்தளவுக்கு வெளியே தண்ணி வராது. இப்போ எதிர்த்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.